எனக்கு புரியுது புரியுது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சட்டுன்னு ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னும் 1 வாரமோ 10 நாள்லயோ நல்ல முகூர்த்த நாள் பார்த்து இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உனக்கு எந்த சங்கடமும் இருக்காது. என்ன என்னங்க, நம்ம ஜோசியர்ட்ட பேச சொன்னனே, பேசிட்டீங்களா? பேசிட்டமா, நாளைக்கே தேதி குறிச்சு தரேன்னு சொல்லிருக்காரு. சாப்பிடுமா. கீர்த்தனா, முகூர்த்த தேதி குறிச்சதும் ஆபீஸ்க்கு ஒரு நாள் லீவ் போட வேண்டியது வரும். ஏன்னா கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் போய் வாங்கணும்ல. ரவிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவன் வரவே மாட்டான். உன் தரப்புல வர்றதுக்கும் யாரும் இல்ல. அதனால நீ நானும் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம். சரியா? அம்மா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லையம்மா. ஏமா, நீ முன்னாடி போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? அப்புறம் ஏன் ட்ரெஸ் எடுக்க வர மாட்டேங்கிற? இந்த கல்யாணமே வேண்டாங்கிறப்போ ட்ரெஸ்ஸுக்கு என்னம்மா அவசியம் இருக்கு? கீர்த்தனா, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏன் இப்ப கல்யாணம் வேணாங்கிற? ஏன் அமைதியா இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எனக்கு உங்க பிள்ளையை பிடிக்கலை. ஏன் பிடிக்கல? உண்மையை சொல்லு. பிடிக்கலை. காரணம் எல்லாம் கேட்காதீர்கள். தபார், எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். என் பிள்ளையோட உன் வீட்டுக்கு வந்தப்ப அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், அப்படி இப்படி ஏதேதோ சொன்ன. அதெல்லாம் நடிப்பா? எங்களை ஏமாத்தப்பட்ட வேஷமா? சொல்லு. கேக்குறேன்ல, பதில் சொல்லடி. உன்னை கொழுத்து நிறுத்தி. கொஞ்சம் அமைதியா இரு. எப்படிங்க அமைதியா இருப்ப? நம்ம பிள்ளைக்கு தங்கமான ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா அவனுக்கு ஒரு நல்ல தங்கமான வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நினைச்சு நம்ம 2 பேரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். எல்லாத்தையும் இவ கெடுத்து குடிச்சவராக்கிட்டால. இவளை போய் என் மகன்னு வேற சொந்த கொண்டாடின பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏய், ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. பிள்ளைக்கு வயசாயிடுச்சுன்னு யாராவது சொல்லி உன் மனசை கெடுத்தாங்களா? இல்ல நீயே யாரையாவது சின்ன பையனா தேடிட்டியா? ஏய், என்னடி அம்மா உம்மான்ட்டு? இங்க பாரு, உனக்கு என் பிள்ளைய பிடிக்கலன்னா அப்பயே சொல்லிருக்க வேண்டியதானே? எங்க பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல பொண்ணா வேற ஒரு இடத்துல பாத்திருப்போம்ல. சீவி சிங்காரிச்சு கழுத்தை நெரிச்சா மாதிரி எங்க முதுகுல குத்திட்டியே. நீ நல்லா இருப்பியா? அது சரி, குடும்பம் எப்படி, சொந்த பந்தம் எப்படின்னு விசாரிச்சு பொண்ணு எடுக்க சொல்லுவாங்க. உன் விஷயத்துல அதெல்லாம் நாங்க விசாரிக்கவே இல்லை. நீ கேடு கெட்ட ஒரு குடும்பத்துல பிறந்திருப்ப, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற. உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காதடி. நீ தனியா கடந்து தவியா தவிக்க தாண்டி போற. நீ வேணா பாரு, என் வயிற்றுச்சல் உன்னை சும்மாவே விடாதடி. என் கண்ணு முன்னாடி நிக்காதடி. போடி. கேட்டீங்களா அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு? அனாத கழுத நம்ம புள்ளைய பிடிக்கலன்னு சொல்றாளேங்க. ஐயோ, கல்யாணம் வேணாம் வேணாம் சொன்னானே, அவனை வற்புறுத்தி சம்மதிக்க வச்சோமே, இப்ப அவன் கேட்டா என்னங்க பதில் சொல்றது? நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மீனாட்சி, சொன்னா கேளு. அழாதம்மா. அவளுக்கு கேசரி வேற. கேடு. ஏன்பா இப்படி இருட்டுல 2 பேரும் உட்காந்துருக்கீங்க? கீர்த்தனா, கீர்த்தனா உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாப்பா.
ஏன்பா? உன்ன அந்த கழுதைக்கு பிடிக்கலையா? என்ன காரணம்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லப்பா. வயசுதான் பிரச்சனையா இருக்கும், வேற என்ன? எனக்கு அப்படி தோணலப்பா. யாரோ மனசை குழப்பி விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவ பேசுறதையும் பழகுறதையும் பார்த்து நாம தான் ஏமாந்துட்டோம். குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு நினைச்சு தலையில வச்சு கொண்டாடணும். அவ குணமும் புத்தியும் சரியில்லைங்கிறது இப்பதானே தெரியுது. என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குமா? அதுக்காக அவங்கள தப்பா பேசக்கூடாதுமா. டேய், நீ பேசாம இருடா. நாம பொண்ணு பார்க்க போனப்பவே அவ மனசுல இருக்கிறத சொல்லியிருந்தாள்னா நான் ஏன்டா அவ மேல கோவப்பட்டு இருக்க போறேன்? அப்பெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்ப வந்து மாத்தி பேசுறதாண்டா என்னால தாங்கவே முடியல. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம், அந்தஸ்து, மரியாதைன்னு எல்லாமே இருக்கு. வேலை, அழகு, திறமைன்னு உன்கிட்ட எல்லாமே இருக்கு. அவ யாரு? ஒரு அனாதை கழுத. நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வரதுக்கு அவளுக்கு எந்த தகுதி இல்லடா. சரி, நம்ம குடும்பத்துல ஒருத்தையா சேர்த்துக்கலாம். அந்த அனாதை பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்குமேன்னு நான் மனசார நினைச்சேன்டா. அத பத்திலாம் யோசிக்காம உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போறானா அவளுக்கு என்ன திமிரும் ஆணவமும் இருக்கும்? அவ நல்லாவே இருக்க மாட்டா. அவ நாசமா தாண்டா போவா. பாரு, நாசமா போயிடுவா. அம்மா, ஏமா இப்படி எமோஷனல் ஆகுற? பிடிக்கலன்னு சொல்லிட்டல, அதோட விட்டுடு. இந்த மாதிரி எல்லாம் சாபம் கொடுக்காத. டேய், ஒண்ணு பிடிக்கலன்னு சொன்னவளுக்கு நீ ஏன்டா சப்போர்ட் பண்ற? இதுல ஏன் தப்பும் இருக்குமா? இந்த வயசுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்க கூடாது. இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் இவ்வளவு வருஷமா நான் இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன். நீங்க கம்பல் பண்ணதுனால்தான் இப்ப நான் ஒத்துக்கிட்டேன். கடைசியில நான் அசிங்கப்பட்டதுதான்பா மிச்சம். எனக்கு குடும்ப வாழ்க்கையில பெருசா எந்த ஆர்வமும் இல்ல. கடைசி வரைக்கும் நான் இப்படி தனியாவே இருந்துடுறேன். திரும்பவும் பொண்ணு பாக்குறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தயவு செஞ்சு கிளம்பிடாதீங்க. இன்னொரு தடவை ஒரு பொண்ணு கிட்ட அசிங்கப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னடா பேசுற நீ? அந்த கீர்த்தனா ஒரு லூசு பைத்தியக்காரிடாவ. அவளுக்கு உன்னை பிடிக்கலனா மத்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்காம போயிடுமா? இது பார், அவ பேசுனதே நினைச்சு வருத்தப்படாதடா. அவளை விட ஒரு நல்ல பொண்ணா தேடி கண்டுபிடிச்சு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. அதத்தாம நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நீ வேண்டான்னு சொன்னா எங்களால விட முடியாதுடா. இந்த பார், உன்னை மட்டும் அவ அவமானப்படுத்தல, எங்களையும் சேர்த்தாண்டா அவமானப்படுத்தினா. இந்த அவமானப்பட்டதுல இருந்து வெளில வரணும்னா உனக்கு நிச்சயம் கல்யாணம் நடக்கணும்டா. நீ குடும்பத்தோட சந்தோஷமா வாழறத அவ பாக்கணும். ஐயோ, இந்த வாழ்க்கை வாழ நமக்கு கொடுத்து வைக்கலையேன்னு அவ காலம் புற கதறி அழுவணும்டா. அப்ப தாண்டா என் மனசு ஆறும். அவ கண்ணு முன்னாடியே ஒரு ராஜகுமாரி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன, நீ எதுக்கும் கவலைப்படாதடா. மீனாட்சி இதை கோபத்துல பேசிட்டு போறாப்பா. கல்யாண பேச்சுன்னு வந்தா 4-5 வரன் கிட்ட வந்து தள்ளிட்டு போறது சகஜம்தான். அதெல்லாம் நம்ம சீரியஸாவோ பர்சனலாவோ எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டா உலகத்துல யாருக்குமே கல்யாணம் நடக்காது. கல்யாணமே வேண்டான்னு சொன்ன நீ இப்ப மனசு மாறல? கீர்த்தனா பிடிக்கலன்னு சொன்னதுக்காக ஏன் திரும்ப பழைய முடிவுக்கே போற? யாரோ ஒருத்தி சொன்ன வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற நீ உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின அப்பா அம்மாவோட பாசத்துக்கு மரியாதை இல்லையா? அப்படி இல்ல. இத பார், நீ அனாவசியம் மனசை போட்டு குழப்பிக்கிற. தடவை நாங்க தப்பு பண்ணிட்டோம். உங்க அம்மா சொன்ன மாதிரி உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் மறு வேலை.